ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு பிக் பாஸ்னுடைய 3வது ப்ரோமோல கெமி அழுவாங்க. அவங்க எதுக்கு அழுகுறாங்க, ஏன் அழுகுறாங்கன்ற விஷயங்களை பார்த்துலாம் வாங்க. இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். லஞ்ச் டைமில் எல்லாருக்கும் சாப்பாடு பரிமாறிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஏதோ கத்திரிக்காய் தொக்கு மாதிரி இருக்குது, அது காரமாக வச்சுட்டு இருக்காங்க. விதிவாக என்ன பண்ணுறாங்க, எல்லாருக்குமே கேட்குறவங்களுக்குலாம் வைக்கிறாங்க. இது காரமாக இருக்குது, என்னை வந்து காரமாக இருக்குது, அப்புறமா வந்து எதனா கேட்டிங்கன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி கேட்குறவங்களுக்குலாம் வச்சுட்டே இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் கெமியை வந்து வாங்குறாங்க. கெமிக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நீ தான் காரம் சாப்பிட மாட்டியே, ஏன் கேட்குற அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நான் தான் தயிர் சாதம் சாப்பிட்றேன், வைங்க அப்படின்ற மாதிரி கெமி சொல்கிறாங்க. கெமி என்ன சொல்கிறாங்கனாக்கா, நீங்கள் ஏன் காரமாக செஞ்சீங்க, மொத்தமாக காரம் இல்லாமல் செய்ய வேண்டியதானே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு திவ்யா என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து ஸ்பெஷல் ஃபுட்டு, டாஸ்க்கு, வினோத் வந்து டாஸ்க் பண்ண சொன்னார், அதனால இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கெமி மாரமண்டிக்கு சொல்லணும், ஏங்க டாஸ்க்குன்னா அவருக்கு மட்டும் தானே டாஸ்க்கு, அப்போ அவருக்கு மட்டும் கொஞ்சம் செஞ்சு வச்சுட்டு அதோட விட்டுருக்க வேண்டியதானே. கடாய் ஃபுல்லாக செஞ்சுட்டு காரமாக வச்சிருப்பீங்க, நீங்கள் காரமாக வச்சிருப்பீங்கன்றதுக்கோசம் நான் சாப்பிடாம இருக்க முடியுமா அப்படின்ற மாதிரி அவங்களுடைய தாட்டு. ஆனால் அது வந்து கரெக்டான முறையில் அவங்க கேள்வி கேட்க முடியல. எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்கா சூப்பராக இருக்குன்னு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. எல்லாருமே கிச்சன் டீமுக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக கெமி கேட்டதில் தப்பே கிடையாதுங்க. இப்போ நீங்கள் நாளைக்கு வந்து நீங்கள் பிரியாணி செய்வீங்க, நான் காரமாக சாப்பிட மாட்டேன்றதுக்கோசம் நீங்கள் காரமாக செஞ்சுட்டு சாப்பிட்டீங்கன்னாக்கா நான் ஒத்துன்னு போக முடியுமா? அப்போ அது டாஸ்க்கு பர்டிகுலர் ஒரே ஒரு மெம்பருக்கு மட்டும் தான் செய்கிறோம்னாக்கா அந்த பர்டிகுலர் ஒரே மெம்பருக்கு மட்டும் தான் நீங்கள் செஞ்சுருக்கணும். ஆனால் நீங்கள் ஃபுல்லாக வந்து கடாய் ஃபுல்லாக எல்லாருமே ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருக்குமே சர்வ் பண்ணுற மாதிரி ஃபுல்லாக செஞ்சுருக்கீங்க. கெமியை இப்போ வந்து ரொம்ப பேருக்கு பிடிக்க மாட்டேங்குது. அரோராக்கு பிடிக்கல, வியானாக்கு பிடிக்கல. கெமியை சில பேருக்கு பிடிக்காதனால கிச்சன் டீமுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. காலையிலேருந்து அவங்க வந்து டாஸ்க்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக பண்ணல, எல்லாரையுமே டென்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு விஷயம் சொன்னாக்கா அதை வந்து ஒரு சந்தோஷமாக செய்யலாம் அப்படிலாம் கிடையாது. சாண்ட்ரா வந்து இந்த டாஸ்க்கை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டாஸ்க் மாதிரியே விளையாடல, ஏதோ ஒரு கடமைக்குன்னு விளையாடுற மாதிரி இருந்தது. டாஸ்க்குனாக்கா வந்து அவங்க இந்த மாதிரி பண்ண தான் செய்வாங்க. நீங்கள் பாத்ரூம் போகும்போது டான்ஸ் பண்ணுங்க, அதை பண்ணுங்க, இதை பண்ணுங்க, டான்ஸ் பண்ணுங்க, பாட்டு பாடுங்க, அப்புறமா வந்து எனக்கு எதனா டிஃப்ரெண்ட்டாக ஒன்று பண்ணுங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் கேள்வி கேட்குறீங்க இல்லையா. காலையிலலாம் வியானா வந்து சும்மா பாத்ரூம் போகிறேன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே ஒர்க் பண்ண வச்சுட்டு ரிட்டர்ன் வராங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டாஸ்க் பண்ண வைக்கிறாங்க அவங்கள. எனக்கு தெரிஞ்சு கெமி கேட்ட கேள்வி கரெக்டு. அவர் டாஸ்க்னா அவர் மட்டும் செய்ய வேண்டியதானே, அதை ஏன் மொத்தமாக செஞ்சுட்டு காரமாக செய்கிறீங்க, ஏன் மொத்தமாக இருந்துச்சு காரமாக ஏன் செய்கிறீங்க, அதுதான் கேள்வி. அதை வந்து எல்லாருமே அவங்கள கார்னர் பண்ணதுனால அவங்க அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. நான் என்னடா தப்பாக கேட்டேன், நான் என்னடா பண்ணிட்டேன், எனக்கு காரமாக இருக்குது தானேடா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. லொட வாயம் ஒருத்தர் இருக்கான் பாருங்க, அவனுக்கு தேவையான லேடிஸுக்கு மட்டும் பிரச்சனைனா முன்னே வந்து நிற்பான் பாருங்க, அந்த கம்ருதீன். அவன் ஒருத்தன் திவ்யாவுக்கு ரூட் போட்டுங்கிறானா என்னன்னு தெரியல. திவ்யாவுக்கு சப்போர்ட் ஜிங்ஜா கடிச்சிட்டு இருக்கான். இந்த கத்திரிக்காய் தொக்கு சூப்பராக இருக்குது, நான் சாப்பிட்டு பார்த்தேன், செம்ம சூப்பராக இருக்குன்னு அவன் வேற ஜிங்க அடிச்சிட்டு இருக்கான். இதில் வியானா வேற அவங்க 2 நாளாகவே வந்து பிரச்சனை பண்ணணும்னு பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க லைம் லைட்டில் வரணுன்றதுனாலே வந்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி வியானா சொல்கிறாங்க. வியானா உன் பவிஷ்யம் தெரியுது வியானா, நீ வாயை மூடு வியானா, லைம் லைட்டை பற்றிலாம் நீ சொல்லலாமா வியானா? எப்போ பார்த்தாலும் கேமரா முன்னாடி அம்மின்னு சொல்லிக்கணும், அழுதுக்குன்னு ஆர்ப்பாட்டம் பண்ணியிருந்தவ இந்த வாரம் நாமினேஷன் லிஸ்ட்டில் வந்துட்டு ஏகப்பட்ட பேர் நாமினேஷன் லிஸ்ட்டில் இருக்கிறாங்க. எல்லாரும் பெரிய ஆளுந்து எல்லாருமே நாமினேட் ஆகிட்டாங்க. அப்போ நம்ம கீழே தான் இருப்போம், கொஞ்சம் பயந்துக்குன்னு இப்போ இந்த லவ் ட்ராக்ல நீ போயின்னு இருக்க. ஆல் டீட்டெயில்ஸ் ஐநோன்ற மாதிரி உன்னை பற்றி எல்லாருக்குமே வெளியில் இருக்கிற மக்களுக்கு எல்லாமே தெரியும். இதில் அரோரா என்னவோ கரெக்டாக கேள்வி கேட்குற மாதிரி ஒரு கேள்வி கேட்குறா. இந்த காரன்னு சொல்லிட்டு தானே வைக்கிறாங்க, அது காரன்னு சொன்னதுனால உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறாங்க. அம்மா சாமி, நீ காரம் சாப்பிட்றதுனால சாப்பிட்ட, நீ காரம் சாப்பிடாம இருந்ததுனால உனக்கு அந்த எஃபெக்ட் தெரிஞ்சிருக்கும். இங்கே ஒரு தலைன்னு ஒருத்தன் சுற்றி நிற்கிறான் பாரு, எதுவுமே கேட்காம முணுக்கிறான் பாருங்க, அவன் தாங்க தலை. இதை போய் கேட்டோன்னாக்கா அது ஒரு பிரச்சனை வரும், அது ஒரு ப்ராப்ளம் வரும், அதை க்ரியேட் பண்ணணும், அது ப்ராப்ளம் க்ரியேட் ஆகிடும். அதுக்கப்புறம் இவன் வந்து தலை உருளும். அதனால் எது நடந்தாலும் உள்ளே நடக்காமல் பெட்டில் பத்துனுக்கிறான், வெளியே விட்டு கார்டன் ஏரியாவில் பத்துனுக்கிறான். அந்த பியானாமா சர்வ் பண்ணினுக்கிறாங்க வீட்டு புஷன் மாதிரி, இந்தாங்க சாப்பாடு அப்படின்னு எடுத்துன்னு வந்து கொடுக்குறா. வேறு எனக்கு தெரிஞ்சு கெமி கேட்டதில் தப்பு கிடையாது. ஒருத்தருக்கோசம் தானே அப்படின்னாக்கா அவன் பரவாயில்ல, நீங்கள் சாப்பிடுங்க, நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னா பரவாயில்ல. ஆனால் எனக்கு வேணும், எனக்கும் நான் சாப்பிடணும் அப்படின்னு அவங்களுக்கு ஆசைப்படும் போது அதை காரம் இல்லாமல் தான் செஞ்சுருக்கணும். அதை வந்து டாஸ்க்குன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா ஒரே ஒரு ஆளுக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் செஞ்சுருக்கணும். எல்லாமே இந்த கிச்சன் டீமில் தப்பு பண்ணிவிட்டு இப்போ வந்து கெமி மேலே பழி போட்டிருக்காங்க. கெமி தப்பு பேசிகிட்டு இருக்காங்க. கெமி ஏதோ ட்ராமா பண்ணுறாலோ, அவர் நாமினேஷன் இருக்குனால ட்ராமா பண்ணுறாலோ, அழுகுறாலோ, அது செப்பரேட், அது தனி. ஆனால் கெமி கேட்குற கேள்வி கரெக்ட் தான். இதை வந்து விஜய் சேதுபதி கரெக்டாக அட்ரஸ் பண்ணணும், இந்த விஷயத்தாவது அட்ரஸ் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ரம்யா போயிட்டு அவங்கள அழுவாதடி சமாதானம் பண்ணியிருந்தாங்க. இந்த
சுபிக்ஷா வந்து பார்த்தீங்கன்னாக்கா எங்கடா அவ மட்டும் ரம்யா மட்டும் ஸ்கோர் பண்ணிட போகிறாளோ அப்படின்னு சொல்லிட்டு அவ பின்னாடி சுபிக்ஷா வரா. கெமி ஆல்ரைட், சுபிக்ஷாவும் அந்த கிச்சன் ஏரியாவில் இருந்துன்னு கெமிக்கு ஆப்போசிட்டாக கேள்வி கேட்டு இருந்தா. ஆனால் இப்போ வந்து கெமி ஆல்ரைட் அப்படின்னு கேட்டுருக்கா. என்னடா கேம் விளையாடுறீங்க டேய், ஒன்று விளையாடுனா ப்ராப்பராக விளையாடுங்கடா, ஒன்றும் புரியலடா நீங்கள் விளையாடுறதெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு ரிவ்யூ பண்ணுற அளவுக்கு நாங்கள் இருக்கிறோம், என்ன பண்ணுறது. சரி ஓகே மக்களே, இதுதான் மூணாவது ப்ரோமோவுடைய கெமி அழுதுறதுக்கு உண்டான ரீசன். நான் சொல்லிட்டேன், என்னுடைய வியூவை நான் சொல்லிட்டேன். உங்களுடைய வியூவை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம் மக்களே. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ணிங்கன்னா தான் நம்ம வீடியோ எல்லாருக்குமே ரீச் ஆகும். நன்றி மக்களே.